அடுத்ததாக குட் வைஃபோட குட் வைஃபை வெல்கம் பண்ண போறோம். கண்களால் கைது செய் திரைப்படத்தில் இயக்குனர் இமயத்தின் அறிமுகம் இவங்க. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஆக்டர். மறைந்த இயக்குனர் திரு பாலு மகேந்திராவின் ஃபேவரட் ஹீரோயின் இவங்க. Ever called Muttalagu by Tamil audiences for more than 18 years and it continues to go. Household name in every house of the country after the family man. What a fantastic actor, what a fantastic performer. What an amazing wife, the good wife of the good wife that I welcome for now. Please welcome actress Priya Mani. அனைவருக்கும் வணக்கம். நான் நீங்க பேசிட்டு தான் கேள்விப்பட்டேன். பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய young artists உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்பவுமே அந்த மைண்ட் செட் மாறாம நிறைய young artists இருக்காங்க. So அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? I think நான் wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to good wife now. Tarnika. முத்தழகா அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸாக அவங்களை ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங். அப்போ ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு பெட்டர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொன்னேன். ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸ் தான் மேம். 6-7-9 6 seasons. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர், மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடைய நான் சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாள ஃபிலிம் அகேனியர் அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்கு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. எஸ் நான் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன். பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் சூப்பர்.
ஸோ பார்த்தோன்னே எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை அண்டு நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆதி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம் ஐ செட் ஐசிங் ஆன் த கேக். வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அசோசியேஷன் இருந்ததுனால ஐ செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் ஆஸ் அ பிக் ஃபேமிலி. வி பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? சித் சார் அவ்வளோ அருமையாக இஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சில டைமில் ரெண்டு பேரும் ரேவதி மேமும் சித் சாரும் ஒன்றா பேசி மேம் இல்லை நம்ம இது பண்ணலாமா? சொல்லி இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ வி நியூ தட் ஐ நியூ தட் சைட் ஆஃப் சித் சார் ஆல்சோ த்ரூ தி ஷூட். அண்ட் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் ரியலி வெல். Editor, thank you so much, sir. Music, K, sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. Indian இப்படி ஒன்றும் நான் வரேன். Megha, actually நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி she just strutted her, you know, she was that character. ஸோ பார்க்கும்போதே like okay, so இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி she's a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாராக இருந்தாலும். ஸோ Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. It's done such a wonderful job. அமிர்தா, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். Okay, pinch பண்ணேன். But Amrita, இதுலேயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunика throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நானா இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு character called Sneha Merlin. இது பார்த்ததுக்கப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. Shiva sir, இந்த இதில் கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு கவரிங் ஆஃப் ப்ரெசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரர் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. அண்ட் சம்பத் அண்ட் மீ எங்களோட அந்த பாண்டே வந்து it goes a long way back from பருத்தி வீரர் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது it doesn't feel like நாங்கள் வந்து 2 actors on set. It just feels like 2 friends are on set. நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் இட் வாஸ் such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. ஆரி, ஆக்சுவலி இது சொல்லலாமா, அந்த விஷயத்தை சொல்லலாமா? இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த ஷார்ட், ஐ மீன் அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கே ஞாபகம் இருக்கும், ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்
ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹி புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி. கமிங் டு ரேவதி மேம், இட் வாஸ் சச் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொன்ன மாதிரி இந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படி நடுக்குவோம் பிகாஸ் மேக்ஸிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பற்றி தான் சொன்னார். மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் போவோம். வாய்ஸ் எக்ஸாக்ட் ஆயிட்டா? அண்ட் வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங்கில் செட் வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடுங்க. ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் ஹோம் ரேவதி மேமோட. ஆனால் it was such a wonderful experience working with you ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு ஷி சேஸ் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்க. இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட் கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகேவா ஓகே ஓகே தான் வேற வேண்டாம் இன்னொரு வேண்டாம் வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன் அப்சல்யூட்லி ஃபைன் சொல்லுவாங்க. வேணும்னா இஃப் ஷி ஃபீல்ஸ் தட் வி நீட் ஒன் மோர் சரி ஒன் மோர் ஆர் மேபி another one. But it was such a wonderful experience working with her. In the first full project I have worked with her under her direction and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4 இந்த படம் இந்த வெப் சீரிஸ் Hotstar ரிலீஸ் ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and engagement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So ஜூலை 4 Hotstar good wife Varun, give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I have one last question before you Yes. step down the trial stand. அவ்வளோ அழகாக இமிட்டேட்லாம் பண்ணி காமிச்சிங்க, நல்லா இருந்தது. And it's been so lovely to listen to you speak about each and every cast and crew on this series. Are you a good wife at all? And what would be your definition of a good wife, not as actor Priyamani, but a human being Priyamani? இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இஃப் ஐ am a good wife or not அவர் வந்து சொல்லுவார். நான் செகண்ட் திங் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வைஃப் பர் சே, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர் எல்லாம் நம்ம அந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ. டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ வாட் எவர் யூ வாண்ட் டு. Fantastic. It's been a pleasure listening to you speak, ma'am. ரொம்ப ரொம்ப நன்றி.